என்ன வாய் மூடிட்டு நிக்கிற? சொல்லு, என்னடா செஞ்சிருப்ப? சொல்டா, என்னடா செஞ்சிருப்ப? என்னடா பண்ணிருப்ப? சொல்றா. வேணாம் தங்கதர. எனக்கு வேணும்டா, எனக்கு வேணும். நீ என்ன செஞ்சிருப்பேன்ற பதில் எனக்கு வேணும். சொல்றா. ஆம்பளை என்ன சொல்றா? ஏய் அண்ணா, டேய். என் தங்கச்சி முகத்துக்காக தான் நான் பாக்குறேன். மரியாதையை விட்டுடு. இதோட மனோகரை பத்தின பேச்சை விட்டுடு. அதுதான் உனக்கு நல்லது, எனக்கும் நல்லது. மனோகரியை நான் விரும்புறேன். அவளை தான் கல்யாணம் செஞ்சுக்குவேன். இதுல எந்த மாற்றமும் இல்ல. இது முழுக்க முழுக்க என் சொந்த விஷயம். இதுல யாருமே தலையிட முடியாது. நீங்க இந்த குடும்பத்துல ஒருத்தருங்கிறப்போ அந்த குடும்பத்து மனோகரி இந்த வீட்டுக்கு வருது எப்படி உங்க சொந்த விஷயமாகும்? நான் இந்த வீட்டுல இருக்கிற ஒருத்தன் தான் பிரச்சனைனா நான் இந்த வீட்டை விட்டு வெளில போறேன். அண்ணா, என்ன கை வாங்கிட்டான்? என்ன கனகா இது? இதெல்லாம் நியாயமான பேச்சா? எவ்வளோ ஒத்திக்காக உன் மக வீட்டை விட்டு உறவை விட்டு போறேங்கிறா. அவன் பேசுறதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அண்ணி. தயவு செஞ்சு இதை மறந்துருங்க அண்ணி. கனகா, கல்யாணம் நெருங்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது நல்லதுக்கு இல்லம்மா. பாத்துக்க. ஆம்பளை என்ன சொல்றா? அந்த குடும்பத்து மனோகரி இந்த வீட்டுக்கு வருது எப்படி உங்க சொந்த விஷயமாகும்? ஏண்டா, உனக்கு என்ன அறிவு மங்கி போச்சா? தங்கதுரை நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளைய வரப்போறவரு. அவர்கிட்ட எதை பேசுறதுன்னு ஒரு விவசாயே தெரியாதா? அவன் மட்டும் விவசாய தெரிஞ்சா பேசுறான். அவர் பண்றது தப்பாவே இருந்தாலும் அதுக்காக ஊரை விட்டு போறேன், உறவு விட்டு போறேன்னு சொல்றதா? என்னமா இது? என்னமோ நான் கொலை குத்தம் பண்ண மாதிரி என்னையே தப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க. நாகரிகம் இல்லாம நடந்துகிட்டது அவன். நான் இதை சும்மாவே விட மாட்டேன். எனக்காக கொஞ்சம் பொறுத்து போக மாட்டியா அண்ணன்? இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை. இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னா உன் தங்கச்சி உயிரோடவே இருக்க மாட்டா, செத்துருவான்னு. என்னத்துல கண்ட மாதிரி பேசுற? வேற வழி இல்லைன்னு தங்கதுரை மாமாவை கோவப்படுத்தாம நடந்துக்க. தங்கதுரை மாமா தெரிஞ்சு தப்பு பண்ணாலும் தெரியாம தப்பு பண்ணாலும் எனக்காக நீ கொஞ்சம் பொறுத்து போன. முன்னாடி ஒரு தடவை சொன்னியே, உன் நல்ல வாழ்க்கைக்காக என் உயிரை கூட கொடுப்பேன்னு சொன்னியே. என்னோட நல்ல வாழ்க்கைக்காக உன் உயிரெல்லாம் கொடுக்க வேண்டாம், கோவத்தை மட்டும் குறைச்சிக்க. தங்கதுரை மாமா கேரக்டரை பத்தி நான் உனக்கு சொல்ல வேண்டியதில்லை. என்ன பண்றோம் ஏது பண்றோன்னு அவருக்கு எதுவுமே தெரியாதுன்னு எடுத்தோம் கவுத்தோன்னு எதையாவது செஞ்சிட்டு இருப்பாரு. அண்ணா, உன் காலில் விழுந்து கேட்க. என் வாழ்க்கைய கேள்விக்குறியா மாத்திராதண்ணா. மாத்த மாட்டேமா, நான் மாத்த மாட்டேன். சத்தியமா சொல்றேம்மா, என்னால உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது. வேல்முருகா, இந்த விஷயம் உங்க அப்பா காதுக்கு போக வேண்டாம். தெரிஞ்சா தேவையில்லாம மனசு வருத்தப்படுவாரு. என்ன இன்னும் மனோகரி பஞ்சாயத்து முடியலையா? என்ன திலகா, எதுக்கு உன் கண்ணு கலங்கி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. பொய் சொல்லாத. தங்கதுரை ஏதாவது சொன்னானா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இல்லன்னு நீ சொன்னாலும் இருக்குன்னு உன் கண்ணு சொல்லுது. இங்க பார், இவங்க பிரச்சனையால உன் கல்யாணத்துக்கு பிரச்சனை வரும் நீ நினைக்காத. நான் இருக்கேன். நான் இருக்கிற வரைக்கும் உன் கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராது. குறிச்ச தேதியில உன் கல்யாணம் நடக்கும். வேல்முருகா, திலகாவுக்கு சொன்னதை தான் நான் உனக்கு சொல்றேன். நான் இருக்கேன்பா. மனோகரிய நீ கைவிட்டுறாத. மனோகரி தான் உனக்கு கரெக்டான ஜோடி.
அவதான் உனக்கு சரிசமமா சண்டை போடுவா. விட்டுறது சரியா? ஏன் கனகா, பெரியண்ண வீட்ல மாப்பிள்ளை எடுத்திருக்க, ஏன் நீ சின்னண்ண வீட்ல இருந்து பொண்ணு எடுக்க கூடாதா? மனோகரி என் வயித்துல பிறக்காதவளா இருந்தாலும் அவ என் பொண்ணுதான். நான் என் பொண்ணுக்கு வேல்முருகனை கேட்டா நீ கட்டி தர மாட்டியா? ஐயோ என்ன நீ, இங்க நானோ இல்ல இந்த வீட்ல உள்ளவங்களோ உங்க பேச்ச மீறுவோமா? நீங்க சொன்னா என் மகனை நான் கிணத்துல கூட தள்ளுவேன். நீ கிணத்துல எல்லாம் ஒண்ணு தள்ள வேண்டாம், கல்யாணத்துல தள்ளுனா போதும். இங்க பாரு திலகா, நீ என்ன கொண்டவமா? அழக்கூடாது. தங்கத்துல கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் இருப்பான். அப்புறம் உன்கிட்ட அடங்கிடுவாமா. அழக்கூடாது சரியா? ராஸ்கல், டேய், என்னைய கை வாங்கிட்ட? என்னடா பண்ணிட்டு இருக்க? யார் மேல இருக்கிற கோவத்தை நம்ம பொண்ணு மேல ஏன்டா காட்டிட்டு இருக்க? நஷ்டம் நம்மளுக்கு தானடா. ஆயிட்டு போட்டோம். அந்த வேல்முருகனுக்கு எவ்வளவு திமிரு இருந்துச்சுன்னா, அவன் தங்கச்சி கழுத்துல தாலி கட்ட போறன்ற ஒரு மரியாதை பயம் கொஞ்சம் கூட இல்லாம எவ்வளவு பார்த்து அந்த மனோகரிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவான். நீ வேல்முருக மாமா பேசினதை நினைச்சு டென்ஷனா இருக்க. ஆனா நான் அந்த மனோகரி பேசினதை நினைச்சு செம கோவத்துல இருக்கேன். என்னமோ இப்பவே கிரண் பேடி மாதிரி பெரிய போலீஸ் ஆபீசர் ஆனதா நினைப்பு. என்ன திமிரு தெனாவிட்டு இருந்தா அவன் நம்மளே பிடிச்சு உள்ள வைப்பன்னு சொல்லுவா. ஏன் சொல்ல மாட்டா? நண்டு சிண்டுமா 4 மூதேவிங்களோட இந்த ஊருக்குள்ள வந்தப்ப பாண்டியம்மா சொன்னான்ற ஒரே காரணத்துக்காக அதுங்களை துரத்தாம திங்கறதுக்கு சோத்தையும் தங்கறதுக்கு இடத்தையும் கொடுத்தோம்ல. இதுவும் பேசுவா, இதுக்கு மேலையும் பேசுவாடி. அப்ப மட்டும் இல்லம்மா, இப்பவும் பாண்டியம்மா சித்தி கொடுக்கற தைரியத்துலதான் அக்கா தங்கச்சின்னு அந்த 4 பேரும் துள்ளு துள்ளுன்னு துள்றாங்க. இதுக்கு மேல நம்ம சும்மா இருக்க கூடாதுமா. ஆமாண்ணே, அந்த அனாதை கழுத போன்ல பேசுற பேச்சுக்கு பதிலடியா அந்த குடும்பத்தை மொத்தமா அந்த ஊரை விட்டு துரத்தணும். அதுவும் இப்பவே துரத்தணும். இப்படி எல்லாம் பேசி சந்தோஷப்பட்டுக்கலாமே தவிர நம்மளால எதுவும் செய்ய முடியாது. அதுங்களுக்கு பாதுகாப்பா பாண்டியம்மா இருக்கிற வரைக்கும் நம்மளால எதுவுமே செய்ய முடியாதுடா. சும்மா என்ன பாண்டியம்மா பாண்டியம்மா பாண்டியம்மான்னு பூசாண்டி காமிச்சிட்டு இருக்கீங்க? யார் இந்த பாண்டியம்மா? இந்த வீட்ல உங்களுக்கு பின்னால வாழ வந்தவங்க தானே? எனக்கு பின்னால வாழ வந்தாலும் ஏகப்பட்ட சொத்தோட வாழ வந்தவடா. பாண்டியம்மா என்னோட வயசுல சின்னவளா இருந்தாலும் வசதியில என்னோட 100 மடங்கு இல்ல 1000 மடங்கு வசந்தவடா. 2 பேரும் முதல்ல நான் சொல்ற யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. உங்க அம்மா முதல்ல வந்தாலும் ஒண்ணுமே இல்லாம வெறும் கையோட வந்தவ. அதனால அந்த கேரளாக்காரி குடும்பத்துக்கு அடங்கி போக சொல்றியா? நீ என்ன சொன்னாலும் சரிமா, இந்த விஷயத்தை நான் சும்மா விடுறதா இல்ல. வேல்முருகன் ரொம்ப மட்டமா பேசிட்டாமா. ஆமாண்ணே, நீ சொல்றதுதான் கரெக்ட். பஞ்சு பழைக்க வந்த குடும்பம் இது வரைக்கும் நம்மள ஏறி மிதிச்சதெல்லாம் போதும். அவங்கள ஊரை விட்டு துரத்தணும்னே. ஆமாமா. வேண்டாம் நீலா, தேவையில்லாம உங்க அண்ணனை தூண்டி விடாத. நம்ம எல்லாம் பாண்டியம்மாவோட நிழல்ல நிக்கிறவங்க. அதுக்காக அவங்களுக்கு என்ன அடிமையா இருக்க சொல்றியா? நான் அந்த மாதிரி எதுவும் எதிர்பார்க்கலப்பா. எல்லாரும் என் மேல பாசமா இருக்கணும்னு தான் நினைப்பேனே தவிர யாரும் எனக்கு அடிமையா இருக்கணும்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. அதே மாதிரி ஒரு கண்ணுல சுண்ணாம்பும் இன்னொரு கண்ணுல வெண்ணையும் வச்சு பாக்குறவளும் இல்ல. எல்லாரும் எனக்கு ஒரே மாதிரி தான். அதான் சிலமா இப்ப பிரச்சனையே. தேவையில்லாம நீங்க இந்த அண்ணக்குடி குடும்பத்துக்கு மதிப்பு மரியாதையை கொடுத்துட்டு இருக்கீங்க. என்னடா பழக்கம் அது? கொஞ்சம் கூட மட்டு மரியாதை இல்லாம அண்ணக்கொடின்னு பேரை சொல்ற. என்ன போல அண்ணக்கொடி உனக்கு சின்னம்மா முறைதான். எனக்கு என்ன மரியாதையை கொடுக்கறியோ அதே மரியாதையை நீ அண்ணக்கொடிக்கும் கொடுத்தாகணும். முதல்ல அந்த குடும்பத்தை எங்க குடும்பத்தை மதிக்க சொல்லுங்க. மனோகர் ஏதோ விளையாட்டா பேசினது நீயும் அண்ணனும் சேர்ந்து ஊதி ஊதி பெருசாக்க வேண்டாம். ஐயோ சித்தி, நான் உங்க கால்ல வேணாலும் விழுறேன். அவங்க இருக்கிற ஊர்ல இருக்கவே எனக்கு எரிச்சலா இருக்கு. தயவு செஞ்சு அவங்கள இந்த ஊரை விட்டு துரத்திடுங்க. அதுக்கு நான் செத்து போயிடுவனே. நான் இன்னைக்கு பூவும் பொட்டுமா சுமங்கலி கோலத்தோட கன கம்பீரமா வாழ்றதுக்கு காரணம் ஆண்டவல்ல,
அன்னக்கொடி. என்ன விட்டு இந்த ஊரை விட்டு போன என் புருஷன் அன்னக்கொடிய பார்த்து அவளை கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா ஏதோ ஒரு விரக்தியில ஏதோ ஒரு மலை உச்சியில இருந்து விழுந்து செத்துருப்பாரு. நான் வெறும் வெதவியா நின்னு இருப்பேன். அந்த மாதிரி எதுவும் நடக்கல. அதுக்கு காரணம் அந்த அன்னக்கொடி தானே. அந்த அன்னக்கொடிக்கு நான் காலம் முழுக்க கடன் பட்டிருக்கேன். உனக்கு தேவைன்னா சொல்லு, நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன். ஆனா ஒரு நாளும் அன்னக்கொடிய போக சொல்லவே மாட்டேன். வேணா நீலாவதி, இந்த வயசுல இவ்வளவு வன்மம், இத்தனை ஆத்திரம்லாம் வேணவே வேண்டாம். இது நல்லதுக்கு இல்லம்மா. இது சந்தோஷமா நல்ல கலகலப்பா வாழ வேண்டிய வயசுமா. இதுல எதுக்கு உனக்கு அந்த மாதிரி சங்கடம் எல்லாம்? இங்க பாரு தங்கதுரை, உனக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆக போகுது. கல்யாணத்துக்கு பின்னால நீ பொறுப்பாவும் இருக்கணும், கொஞ்சம் பொறுமையாவும் நடந்துக்கணும். இதுக்கு மேலேயாவது நீ அதுக்குண்டான பக்குவத்தை வளர்த்துக்கப்பா. மனோகரி பேசின பிரச்சனை இதோட முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல யாரும் இத பத்தி பேசி பேசி பெருசாக்க வேண்டாம். டேய், அவ கடைசியா சொன்ன வார்த்தை உங்களுக்கு இல்லடா, எனக்கு. பாண்டியம்மா என்னமோ நான் உங்களை தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கறதா நினைக்கிறா. நினைச்சிட்டு போட்டுமா. யாரு என்ன சொன்னாலும் சரி, நான் கேட்கறதா இல்ல. சீக்கிரமே ஏதாவது ஒரு சிக்கல்ல சிக்க வச்சு அந்த அன்னக்கொடி குடும்பத்தை ஊரை விட்டு ஓட வைக்கல, என் பேர் தங்கதுரை இல்லம்மா. நம்ம ரொம்ப நேரமா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் கௌரி. கௌரி நல்லா கலகலன்னு பேசுவா. அவ பேசுறத இன்னைக்கு ஃபுல்லா கேட்டுக்கிட்டே இருக்கலான்னு எங்க அம்மா சொன்னது பொய்யா? ஏன், எனக்கு தெரிஞ்சு கௌரி நல்லாவே பேசுவாளே. அந்த கௌரிக்கு இப்ப என்னாச்சு? சாரி, எனக்கு வேற வழி தெரியல. நீ பேசலனா கார் மூவ் ஆகாத. பெட்ரோல் இல்லைன்னா தான் கார் மூவ் ஆகாது. நீ பேசலனாலும் கூட கார் மூவ் ஆகாது. இறங்கி வா கௌரி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். காரை விட்டும் உன் கோவத்தை விட்டும் இறங்கி வா. நீ இறங்கி வரலனா இன்னைக்கு ஃபுல்லா இந்த இடத்த விட்டு கார் போகவே போகாது. நான் உங்களோட பிளாக்மெயிலுக்கு பயந்தெல்லாம் கீழே இறங்கல. இன்னியோட உங்க பிரச்சனைக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு தான் கீழே இறங்கினேன். சொல்லுங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீ என்ன புரிஞ்சுக்கலங்கிறது தான் பிரச்சனையே. புரிஞ்சுக்கிட்டா எனக்கு பிரச்சனை வருங்கிறதுனால தான் நான் விலகி போறேன். என்ன, இந்த பிரச்சனைய இதோட விட்டுடுறது தான் நல்லது. யாருக்கு நல்லது? எனக்கு நல்லது, என் குடும்பத்துக்கு நல்லது. ஏன் நல்லதை பத்தி யோசிக்க மாட்டியா? எதுக்கு யோசிக்கணும்? உங்க நல்லதை பத்தி யோசிக்கிறதுக்கு நான் யாரு சார்? உங்க நல்லதை பத்தி யோசிக்கிறதுக்கு உங்க அம்மா இருக்காங்க, அது போதாதா உங்களுக்கு? என் அம்மாவுக்கு அடுத்ததா என்ன ஒரு கேரக்டர் தாங்கி பிடிக்கணுமே கௌரி. போங்க, போய் அந்த கேரக்டர் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிங்க. எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட பேசி ஏன் டைம் வேஸ்ட் பண்றீங்க? இதுக்கு மேல தேட வேண்டிய அவசியமே இல்ல கௌரி. அவளை நான் எப்போ தேடி கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு மனைவியா, எங்க அம்மாவுக்கு மருமகளா வர வேண்டியவ எப்பவோ என் மனசுக்குள்ளேயும் வந்துட்டா. ஏன், என் வீட்டுக்குள்ளேயும் வந்துட்டா. அவ எப்ப தெரியுமா என் மனசுக்குள்ள வந்தா? சாதாரணமா சத்தம் இல்லாமலாம் வரல. படபடன்னு பட்டாசு வெடிக்கிற சத்தத்தோட தெருவுல ஊர்வலமா போகும்போது என் மனசுக்குள்ள வந்தா. அன்னைக்கு அவ வக்கீல் படிப்பை வெற்றிகரமா முடிச்சுட்டு அவ அப்பா கூட சந்தோஷமா ஜீப்ல ஊர்வலமா வந்தா. என் மூத்த பொண்ணு கௌரி வக்கீலுக்கு படிச்சு பாஸ் ஆயிட்டா. இது எங்களுக்கு மட்டும் கௌரவம் இல்ல, இந்த ஊருக்கே கௌரவம்.
அவ முகத்துல சந்தோஷம், அவளோட அப்பா முகத்துல பெருமை. ஆனா என் மனசுல காதல். நமக்கான ஜோடிய, நமக்கான துணைய, நமக்கான காதலிய பாக்குறப்போ மனசுக்குள்ள லட்சம் பூ பூக்கும், 1000 பட்டாம்பூச்சி பறக்கும்னு சொல்றதெல்லாம் பொய் கௌரி. எனக்கு அந்த மாதிரி பூவெல்லாம் பூக்கல, பட்டாம்பூச்சி எல்லாம் பறக்கல. ஆனா என் மனசுக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து சின்னதா மெல்லிசா எனக்கு மட்டும் கேட்கிற மாதிரி ஒரே ஒரு குரல் மட்டும் கேட்டுச்சு. அந்த குரல் என்ன சொன்னுச்சு தெரியுமா? அப்பாவோட சந்தோஷமா அந்த ஜீப்ல போறவதான் உன்னுடைய மனைவின்னு சொன்னுச்சு. என் மூத்த பொண்ணு கௌரி வக்கீலுக்கு படிச்சு பாஸ் ஆயிட்டா. அவதான் உன் எதிர்காலம்னு சொன்னுச்சு. வாழ்க்கையில நீ அவளை இழந்தா நீ வாழ்க்கையை இழந்துருவேன்னு சொன்னுச்சு. அது மட்டும் இல்ல கௌரி, அவ வழியில வர்றவல்ல, உன் வாழ்க்கையில வரப்போறவன்னு சொன்னுச்சு. எல்லாத்துக்கும் கடைசியா அவ உன் இதயத்துல இருக்க போறவில்ல, உனக்கு இதயமாவே இருக்க போறவன்னு சொன்னுச்சு. இதான் கௌரி நான் காதல்ல விழுந்த கதை. நான் வழியில பார்த்த பொண்ணு யாரு, என் வீட்டுக்கு வந்த பொண்ணு யாருன்னு இப்போ உனக்கு தெரியுதா கௌரி? வெறுமனே பொண்ணை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதாது, அந்த பொண்ணை சுத்தி என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் என் பதில் ஒன்னே ஒண்ணுதான். வழியில பார்த்ததெல்லாம் வாழ்க்கையில பார்த்துட முடியாது. நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டா அப்புறம் தெய்வத்துக்கு மரியாதையே இருக்காது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. என்னங்க, ஏன் உங்க முகம் ஒரு மாதிரியா இருக்கு? ஆம்பளையாச்சேன்னு அழாம இருக்கேன்னு சந்தோஷப்படு. என்னாச்சுங்க? ஏன் இப்படி பேசுறீங்க? என் 4 பிள்ளைங்களும் இல்லாம இந்த வீடு எனக்கு நரகமா போச்சான்னு. சொர்க்கமா சந்தோஷமா இருந்த இந்த வீடு இப்போ வெறுமையா போச்சே. இத ஒத்திகன்னு நினைச்சுக்கோங்க. நமக்கு பிறந்தது 4மே பொண்ணுங்க. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவங்க வேற ஒரு வீட்டுக்கு வாழ போய் தானே ஆகணும். அதனால இப்பத்துல இருந்து உங்க மனசை நீங்க திடப்படுத்த ஆரம்பிச்சிருங்க. இதுக்காக தேவையில்லாம கவலைப்படாதீங்க. உள்ள வரலாமா? இலே, என்னடா என்னடா இது? 3வது மனுஷன் மாதிரி உள்ள வரலாமான்னு கேட்டுக்கிட்டு உள்ள வா. முத்துப்பாண்டி, எப்படா இருக்க? நல்லா இருக்க. அண்ணக்குடி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்னு. என்ன வீடே மைதானம் மாதிரி வெறிச்சோடி கிடக்குது? எங்க உங்க பிள்ளைங்கெல்லாம்? அதை தாண்டா பேசிக்கிட்டு இருந்தோம். கௌரி கோர்ட்டுக்கு போயிருக்கா, மனோகரி ட்ரைனிங்க்கு போயிருக்கா, சங்கரி புதுசா செல் கம்பெனில வேலைக்கு சேர்ந்திருக்கா, கடைசி பொண்ணு ஸ்கூல்ல ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு போயிருக்கா. வர வர வீட்டுல இருக்கவே எனக்கு வெறுப்பா இருக்குடா. சரி விடு அண்ணோ, பழனிசாமிக்கு இஞ்சி போட்ட மோர் கொண்டு வா. வாடா உட்கார். முத்து, நானே உன்னை தனியா வெளியே கூட்டு போய் பேசலாம்னு இருந்தேன். என்ன விஷயம் பழனிசாமி? நீ வெளியில போறப்போ நம்ம ஊர்க்காரங்க பேசுறது உன் காதுல விழுதா இல்லையா? புரியும்படியா சொல்லுடா, முதல்ல உட்காரு. நான் என்னன்னு சொல்றது? இதெல்லாம் என் காதுல விழாம இருந்திருந்தா நான் இப்ப வந்து உன்னை பார்த்திருக்கவே மாட்டேன். என்ன என்ன ஊர்ல பேசுறாங்க? என்ன உன் காதுல விழுந்துச்சு? என்னடா சொல்ல வர நீ? கருக்கா உன்னை கொல்ல பார்த்தான்ல? ஆமா, கொல்ல பார்த்தா. அவனுக்கு பின்னால உன் அண்ணன் இருந்திருக்கலான்னு ஊர் பேசுதுடா.